கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற உங்களோடு கூட இந்த புதிய மாதத்தினுடைய காலவெளியிலே தேவனுடைய திருவசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உங்களை யாவரையும் அவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருவசனத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்மையையும் தேவன் உங்களுக்கு தன் வார்த்தையின்படியே கொடுத்து உங்களை நடத்துவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு முன்னே இருந்த சீஷர்களை நோக்கி சொல்லுகிறதான ஒரு வார்த்தையானது மிகவும் விசேஷித்த விதமான ஒரு வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு மிக முக்கியமான வார்த்தை. அது இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டியதான ஒரு வார்த்தை. நீங்கள் எவ்வளவோ விசேஷித்த விதமானவர்கள், விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று தேவன் தனக்கு முன்னே இருந்த சீஷர்களை நோக்கி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய பொருள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக நமக்கு இருக்கிறது. இந்த தேவனுடைய வசனம் இன்றைக்கு உங்களை முகமுகமாய் பார்த்து நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று கூறுவதை நீங்கள் கேட்கிற பொழுது நானா விசேஷித்தவன், நானா விசேஷித்தவன் என்று ஒரு அதிர்ச்சியான ஒரு சந்தேகத்தினுடைய எண்ணத்தோடு கூட நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கலாம். அன்பானவர்களே, இதை சொல்வது யார்? நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சந்தேக கேள்வியோடு கூட எண்ணங்களோடு கூட இந்த வசனத்தை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். காரணம் என்ன? 1 பேரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி உங்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில், ஒரு தெளிவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆகில், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட உங்களை பார்த்து சொல்லும் பொழுது நீங்கள் விசேஷித்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் எவ்வளவாய் விசேஷித்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமது திருவார்த்தை இந்த காலவெளியில் எங்களுக்கு வருகிறது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை பார்த்து நீ சொல்லுகிறீர், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எதிலே விசேஷித்தவர்கள்? குடும்பத்திலா, உறவிலா, இந்த தேசத்திலா, எதிலே நாங்கள் பணத்திலா, அதிகாரத்திலா நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் நீர் கர்த்தாவே சொல்லுகிற பொழுது அதனுடைய ஆழங்களின் விளக்கங்கள் மிக பெரியது. அதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், ஆம், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்ற உறுதியோடு கூட தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு முது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துவீராக. இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தாரம். கேட்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உமக்குள்ளே நிலைத்து நின்று நீர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்துதான ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள கிருபைத்தான். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள். என்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றீர்களோ அந்த வினாடியிலிருந்து நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக.
பாருங்கள், வெளிப்படுத்துதல் 1:6 இந்த விசேஷித்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த விசேஷித்தவர்கள் எவ்விதமாய் தேவனை புகழ்ந்து துதிக்கிறார்கள் என்பதை வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக என்று புகழ்ந்தார்கள், துதித்தார்கள். யார் அவர்கள்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், பாவ மன்னிப்பை கொடுத்தீர். அதோடு கூட நின்று விடாதபடி எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் அவருக்கு முன்பதாக எங்களை நிறுத்தியிருக்கிறீரே என்றபடி புகழ்ந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக விசேஷமானவர்கள் என்று சுட்டி காண்பிக்கும்படியாக இந்த திரு ரத்தமானது உன்னை விடுதலை கொடுத்து விசேஷ மக்களாக அங்கே நிறுத்தியிருக்கிறது என்பதை கவனிக்கிற பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளையே, விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவன். உன்னையே நீ தாழ்த்தி உன் மேன்மையை உன் காலாலேயே மிதித்து அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே, உன்னை அற்பமா எண்ணிக்கொள்ளாதே. தேவன் உனக்கு எவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? இந்த உலகத்திலே உன்னை தான் அவர் தெரிந்தெடுத்துக்கிட்ட ஐயோ த கிங், ராஜாக்கள், நீ ஆசாரியன், தேவனுக்கு பரிசுத்தமாய் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன். அவர் உன்னை தேர்ந்தெடுக்கும் போது இந்த உலகத்திலே யோசித்துப்பா, எத்தனை படித்தவர்கள் உண்டு, எத்தனை அதிகாரம் உண்டவர்கள் உண்டு, சகலத்தையும் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லையே. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை மாத்திரமே தேவன் விசேஷித்தவர்களாக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது தனக்கு முன்பதாக இருக்கிற சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், எவ்வளவோ விசேஷித்தவர்கள், ஒரு அளவு அல்ல. ஒரு செல்வந்தனை பார்த்தால் இதுவரையிலும் தான் உனது செல்வத்தினுடைய மதிப்பு. ஒரு பலனுடைய பார்த்தால் இதுவரை தான் உனக்கு பலன். அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இது எல்லைக்குள்ளே தான் உனது அதிகாரம். அளவு உண்டு. ஆனால் தேவனால் மீட்கப்பட்ட அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கு விசேஷித்த காரியங்கள் அளவில்லாதது. எவ்வளவோ விசேஷித்தவானவர்கள். ஏன் அதை வார்த்தையை சொல்ல வேண்டும்? இந்த உலகத்தில் நாம் காண்கிற விசேஷித்தவானவர்கள் வருகிற பொழுது, ஏன் இந்த நாட்டை ஆளுகை செய்கிறவர்களா இருக்கட்டும், ஜனாதிபதியாய் இருக்கட்டும், பிரதம மந்திரியாய் இருக்கட்டும், முதல் மந்திரியாய் இருக்கட்டும், இவர்களை விசேஷித்தமானவர்கள் என்று நாம் புகழ்வது உண்டு, அவரை காண ஓடுவது உண்டு. ஆனால் இந்த விசேஷமானவர்கள் வருகிறார்கள் என்றால் தனியே அவர்கள் வருவதில்லை. அவளை சுற்றி அவளுக்கு பாதுகாப்புக்காக இராணுவம் இருக்கிறது. அவளை சுற்றி பாதுகாப்புக்காக சேனைகள் இருக்கிறது. ஏன்? அவளுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டால் உடனே கவனிக்கத்தக்கதாக வைத்தியர்கள் உண்டு. நான் அறிந்த மட்டில் ஒரு விசேஷித்த விதமான மனிதன் புறப்பட்டு போகிற பொழுது மருத்துவர்கள் மாத்திரமல்ல, உபகரணங்கள் மாத்திரமல்ல, அவர் சரீரத்தின் அவயவங்களின் கூட மிக முக்கியமான உறுப்புகளை எடுத்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல,
எந்த குரூப் ரத்தமோ அதையும் ஸ்டாக்காகவே பின்பதாக போகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்? அவர் விசேஷித்தமானவர் இந்த நாட்டிற்கு. இத்தனை ஜனங்கள் மத்தியிலேயும் அவர் மிக முக்கியமானவர். யோசித்து பார். உன் தேவன் உன்னை விசேஷித்தவர் என்று சொல்லும் பொழுது உன்னை சுற்றிலும் யார் வருவதே? உனக்கு பாதுகாப்பு யார்? உன் தேவைகளை கொடுப்பதற்கு உனக்காக ஆயத்தமாகி பின்பதாகவே வந்து கொண்டிருக்கிறதே, அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும்படியாக சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே, அவர் யார்? அவர்தான் சொல்லுகிறார், நீ விடுதலை பெற்ற மகன், மகள். விசேஷித்த ஒரு எல்லை அல்ல, எவ்வளவோ விசேஷமான. எப்படி இந்த விசேஷித்தம் உடையவர்கள் இந்த உலகத்தில் வருகிறது எத்தனை பாதுகாப்பு இருக்கிறதோ, எவ்வளவு ஜன கூட்டங்கள் வருகிறதோ அவ்விதமாய் நீ விசேஷமாக்கப்பட்ட உடனே அந்த வினாடியிலே தேவன் உனக்காக சேனைகளை அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே உன்னோடு கூட வருகிறவராயிருக்கிறார். விசேஷித்த விதமானவர்கள் என்று நீங்கள் உணர்வீர்களானால் உங்களுக்குள்ளே இந்த உலகத்தினுடைய கேடுபாடுகள் நிறைந்ததான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வராது. கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், நான் விசேஷித்த விதமானவன், கர்த்தருடைய சேனை என்னோடு கூட வருகிறது, நான் விசேஷித்த விதமானவள். தனிமை உணர்வு உனக்கு வராது, பயம் வராது, உன் உள்ளத்திலே தன்னம்பிக்கை வரும். நான் பெரிய காரியங்களை செய்வேன், என்னால் காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை வெற்றியாய் முடிக்க முடியும். எனக்கு எதிராய் எவை எழும்பினாலும் அதை நிர்மூலமாக்குவேன். காரணம், நான் விசேஷித்தமானவன், என்னோடு கூட தேவனும் தேவ சேனையுமாக வருகிறது. என்னை ஒருவரும் தடுக்கவும் முடியாது, எனக்கு எதிராய் ஒரு ஆயுதமும் வராது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு எதிராய் ஒரு வாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஏன்? நீ விசேஷித்த விதமான. அன்பானவர்களே, நமக்கு எதிராய் இருக்கிற எந்த தடையாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்ற ஒரு நினைவு இருக்குமானால், எண்ணம் இருக்குமானால், அந்த விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாய் தடைகள் எல்லாம் தகர்ந்து போகிறதாய் இருக்கு. உன் வழியை கோணலாக்க எந்த காரியத்தாலும், எந்த சதி செயலாலும், எந்த மந்திரங்களாயிருந்தாலும் தந்திரங்களாயிருந்தாலும் ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. கோணலை செவ்வையாய் மாற்றுகிறார். ஆக வறுமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16 மோசே மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தை கூட, ஆனந்தத்தோடு கூட தேவனை நோக்கி அவ்விதமாய் அவர் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கடந்த கால நினைவுகள் எல்லாம் யோசித்து பார்க்கிறது. இப்பொழுது நான் எவ்விதமாய் இருக்கிறேன், தேவனுடைய ஜனங்கள் எவ்விதமாய் அவர்களை உயர்த்தி இந்த உலகம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்கள், ஏன் மோசேயும் கூட எபிரேய அடிமை என்ற பெயர் எடுத்தவர். அந்த அடிமையின் பெயரை எடுத்தவர் அரண்மனையிலே வாழ்ந்தாலும் அங்கே நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் நுணுக்கமாய் அவருக்கு தெரியும். பார்வோனுடைய படைபலத்தை பற்றி தெரியும், அவனுக்குரிதான தந்திரங்களை தெரியும், சேனைகளை தெரியும், பலத்தை தெரியும், பொருளை தெரியும், சகல விதமான அநியாயமும் தெரியும்.
அவனை கடந்து வருவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனால் அந்த எகிப்து தேசத்தினுடைய அதிபதி பார்வோனையே அல்லல் பட வைத்து அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் பயணம் செய்கிறதான வழியிலே கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களை மாத்திரமல்ல, இந்த ஜனங்களை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுதுதான் மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிற அந்த வசனம், தேவனே, நீர் எங்களோடு கூட வருவதினால் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி சொல்லுகிற அந்த வார்த்தை தான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நோடு கூட வருகிறார் என்பதை உணர்ந்து கொள். காரணம், நீ விசேஷித்தவள். ஒரு ஓரத்தில் மூலையில் அமர்ந்து ஒருவருக்கும் தெரியாதபடி, ஐயோ உதவாதவன் இது என் தலையெழுத்து என்று நீயாகவே சொல்லிக் கொள்ளுகிறாய். தலையெழுத்தும் இல்லை, கால் எழுத்தும் இல்லை. நீ தேவனால் மீட்கப்பட்டிருந்தால், பாவம் மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்றிருந்தால், ரட்சிப்பை பெற்றிருந்தால், நீ விசேஷம். எதிலே உன்னை நீ தாழ்த்திக் கொள்கிறாய் என்று சொல். தேவனு கூட வருகிறார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிற போது அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்வது. பலவீனம், சோர்வு என்னை விட்டு நீங்குவதே இல்லை. விடுதலை பெற்ற இஸ்ரவேலர் அத்தனை பேரும், சிறியோர் முதல் முதியோர் வரையிலேயும் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும். தேவனால் மீட்கப்பட்ட பொழுது உன் பலவீனம் எல்லாம் மாற்றப்படும். அவர் சொன்னார், விசேஷத்திலாய் இருக்கிறபடினாலே உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். வருகிறவருடைய பலம் உனக்குள்ளே வரும். இஸ்ரவேல் மக்களோடு கூட வந்தது தேவனுடைய பலமாய். அது மாத்திரமல்ல, வஸ்திரங்கள் எல்லாம் பழைதாகி போகவில்லை. ஆடைக்காக இன்றைக்கு தேவனுடைய மக்கள் எத்தனை, எனக்கு ஒரு நல்ல ஆடை, மற்றவர்களை போல என்னால் வெளியே நல்ல ஆடையோடு வர முடியவில்லை. என் ஆடையை பார்த்தே கேவலமாக என்னை பார்க்கிறார்கள், என்னை மதிப்பிடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆடையிலேயும் தேவன் கவனமாயிருக்கிறார். உனக்கு தேவையான ஆடையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ ஏன் கலங்கி கொண்ட? என் பிள்ளைக்கு நல்ல உடை எடுக்க முடியும். என் உறவுகளை கூட எங்களை கேவலமாய் பார்க்கிறது. இல்லை, தேவன் சகலத்தையும் மாற்றக்கூடியவர். அவள் கால்கள் பலவீனம் பட்டு போனது இல்லை. யோசித்து பாருங்கள். பலவீனம் பலவீனம் என்னால் நடக்க முடியவில்லை, பணி செய்ய முடியவில்லை, நான் பிரசப்படுவதற்கு வேண்டிய பலன் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் கூட அவர்கள் பட்டினி இருந்ததில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, ஒருவேளை ஆகாரத்திற்காக இறந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சொல்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையை, உனக்குரியது
நிச்சயமாய் தேவனால் கொடுக்கப்படும். ஏன்? நீ விசேஷித்த தண்ணீர் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்தார். இன்றைய காலகட்டத்தில் தண்ணீருக்காக எத்தனை அல்லல் படுகிறோம். காசு கொடுத்தாலும் நல்ல தண்ணீர் கிடைப்பது இல்லை. பிரியமானவர்களே, தேவன் அவளுக்குரிய ஆகாரத்தை மாத்திரமல்ல, தண்ணீரை மாத்திரமல்ல, ஒவ்வொன்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியா உனக்கு எது தேவை அதை செய்கிறவராய் இருக்கிறார். நீ விசேஷித்த விதமானவள். உன்னை நீ தேற்றிக்கொள், உன்னை உறுதிப்படுத்திக் கொள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றது உண்டால் நீ விசேஷித்தமானவன். உனக்காகவே தேவன் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். அது மாத்திரம் தானா? விசேஷித்த விதமானவர்கள் புறப்பட்டு வருகிற போது செங்கடல் ஆரவார கோஷத்தோடு கூட பயத்தை காட்டும்படியாய் சத்தத்தோடு சீறி பாய்ந்த அந்த செங்கடல் அவளை கண்ட பொழுது இரண்டாக பிளந்து வழிவிட்டது. உனக்கு தடைகளை கொண்டு வருகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் தகர்த்து போடுவார். கலங்காதே. எல்மோன் மனையிலிருந்து ஓடி வருகிற வேகமான ஆறு யோர்தான் அங்கே குறுக்கிட்டு பயமுறுத்தியது. விடுதலை பெற்ற இஸ்ரவேலர்கள் கால் வைக்கிற பொழுது குவியலாய் மாறிற்று. அந்த யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்பியது. எரிகோ கோட்டை தடுத்தது. ஆனால் தரமட்டமாய் சிதைந்து போனது. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தேவனோடு கூட வருகிற பொழுது உனக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, உனக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களையும் தேவன் அதமாக்கி போடுவார் என்பதை புரிந்து. ஐயோ, என் வாழ்க்கையில் இது பிரச்சனை வந்து விட்டது. ஐயோ, எனக்கு வியாதி. ஐயோ, என்னால் முன்னேற முடியாதபடி தடைகள் வருகிறது. எங்கும் நெருக்கம். தேவனுடைய பிள்ளை, ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன். நீ ரட்சிப்பை பெற்றது உண்டானால் நீ விசேஷித்த விதமான, நான் சொல்லவில்லை, தேவனே நேரடியாக சொல்லுகிற இந்த வார்த்தை, நீங்கள் எவ்வளவோ விசேஷித்த விதவர்கள் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிற போது அதற்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டு நிமிருங்கள், பலப்படுங்கள். ஆம், நான் தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறேன். நான் விசேஷித்த எனக்குரியவைகள் நிச்சயமாய் எனக்கு கிடைக்கும். என் தேவனும் தேவனுடைய சேனைகளும் என்னோடு கூட இருக்கிறார்கள். என் தனிமை இல்லை என்ற நினைவு உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டாலும் உலகத்தாரை போலவே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுடைய நீங்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நில்லுங்கள். வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவர் செய்கையை யாராலும் தடுக்க முடியாது. பாருங்கள், நீண்ட தூரம் பயணம் இஸ்ரவேலர்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பித்த தேசத்துக்கு, அந்த நன்மையான தேசத்திற்கு, மகிழ்ச்சியான தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது வழியிலே எத்தனையோ தடைகள் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கத்தக்கதான நிலையும் வந்தது. மாறா என்ற இடத்துக்கு வருகிற போது அவர் வாழ்க்கையிலே கசப்புகள் எல்லாம் குறுக்கிட ஆரம்பித்தது.
வாழ்க்கை வெறுத்து போகத்தக்கதாக சில நேரங்களில் இந்த கசப்பான காரியங்கள் வரும் பொழுது ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எப்பொழுதுமே தன் ஜனங்களை மறந்து போவதில்லை, கைவிட்டு விடுவதும் இல்லை. மோசே நிலைமையை கர்த்தரிடத்தில் சொன்ன பொழுது மீட்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பு நிறைந்து அவர்கள் வேதனையோடு கூட இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு என்று சொன்னார். குடிக்க கூடாமல் இருந்த கசப்பு நிறைந்ததான அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. உன் வாழ்க்கையிலே நான் வருகிறேன் என்பதற்கு அடையாளமாக கசப்பான வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் உன்னை குறுக்கிடுகிற பொழுது அந்த கசப்பை மாற்றக்கூடியவர் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தும்படியாக ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி மறுவாய் இந்த உலகத்திலே அவர் வந்தவர், இம்மானுவேலர் என்ற பெயரோடு கூட வந்தவர். உனக்காக சிலுவை மரத்தை அவர் காண்பித்தார். உன் கசப்புகளை எல்லாவற்றையும் மாற்றும்படியாக உன் கசப்பை அவர் ருசி பார்த்தார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தன் ஜீவனையும் உனக்காக கொடுத்து உன் கசப்பின் வாழ்க்கையை மாற்றும்படியாய் அவர் அடையாளமாக அதை காண்பித்தார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முழுமையாய் கர்த்தருடைய வார்த்தையில் உன்னை ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் பாரு. உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுகிற அத்தனை கசப்புகள், ஐயோ, உன் வாழ்க்கை பணத்தில் இடையூறாக குறுக்கிடுகிற ஒவ்வொரு கசப்பினுடைய அனுபவங்கள் மாறும். அது வியாதியாக இருக்கிறது அல்லது தடையாய் இருக்கட்டும், அது எந்த பிரச்சனையாய் இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாய் இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாய் இருக்கட்டும், எல்லா கசப்புகளையும் மாற்ற வல்லவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் அந்த கசப்பை ருசி பார்த்தவர். ஆகவே எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை உணர்ந்து அவருடைய வார்த்தையிலே உண்மையாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் விசேஷித்தேன், காரணம் நீ விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என் பாவங்கள் அதை கழுவி என்னை ராஜாக்கு ஆசான் என்னை மாற்றி பிதாவின் முன்பதாக வைத்திருக்கு. பிதாவுடைய ஆசீர்வாதங்கள் பரத்தில் இருந்து உனக்கு உண்டாகி இறுதிகளில் பிதாவினிடத்தில் உனக்கு வருகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் தீர்வையும் தொடரும். உன் வாழ்க்கையிலே முன்னேற்றமாகவே நீ முன்னேறுவாய். நீ மாற்றம் உனக்கு கொடுத்த சந்ததிகள் வந்தது. நீ கர்த்தருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுத்து அவர் வழியிலே நடந்த கல்வாரி எப்பொழுதும் ஊட்டிப்பான். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கண்களை உங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நாளே, இந்த வார்த்தை உன்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படியே இவர்கள் விசேஷம் உங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, அதை கொடுக்க எல்லோருக்கும் வரும். இந்த வாழ்க்கையில குறுக்கிடுகிற தடையாயிருக்கட்டும், கசப்பின் நிலைமையாயிருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றி இவர்கள் எப்பொழுதும் ஒரு பார்வையில் இருக்கிறபடினாலே எல்லா பலவீனத்தையும் மாற்றி அவர்களுக்கு தேவையானவற்றெல்லாம் கொடுத்து ஒரு பிள்ளைகளை எவ்விதமாய் நடத்த வேண்டும் என்று திட்டம் வைத்து நடத்தி வருகிறீரோ அதை செய்து மகிழத்தக்கதாக ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களை மென்மேலும் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.